உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி வருகிறது. அது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பலன்கள் பார்த்தாச்சு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்படியாக்கும் அப்படியாக்கும், இந்த ராசி இப்படி இருக்கும், அந்த ராசி அப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் சனியை எதிர்கொள்ளும் விதம் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம், சனியை நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போகிறோம், சனிப்பெயர்ச்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உடலளவில் மனதளவில் நாம் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவில். மேலும் சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, பயமே என்னென்னா, ஒரு பிடி வாத்தியார், சனி அப்படின்னாலே நமக்கு தண்டனை தரும் கடவுள், இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலாக சனி நம்மளை கெடுக்கக்கூடியவர் அல்ல, அல்லது சனி நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் செய்யக்கூடியவரும் அல்ல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டைலாகை உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணதே நான் தான். உண்மையிலேயே சனி கொடுத்தால் தடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் சனி யாருக்கு தரப்போகிறார், யாருக்கு, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டோமே குருஜி, நிறைய ராசி பலன்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் நாம் நாட்கள் நெருங்குவதால் அதற்காக ஆயத்தப்படுத்தி விட்டோமா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்கிறோம். ஒரு எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும், நம்ம என்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ரிவ்யூ. நாம் 2 மார்க் கொஸ்டின் படித்தோமா, 5 மார்க் கொஸ்டின் படித்தோமாங்கிற மாதிரி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அவ்வகையிலே ராசி ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, நாம் உடுத்த வேண்டிய ஆடைகள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே சனி பகவான், 11இல் சனி என்பதால் உபஜயஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் சனி, அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம். ஸோ லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரும்பொழுது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றிகளை கிடைக்க வைக்கிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு நல்ல விஷயம்தான் என்னன்னா, ஒரு காரியம் நீங்கள் உறுதியாக சிரமேற்கொண்டு செய்தால் அவர்களுக்கு வெற்றிகளை தருகிறார். சனி பகவான்லேயே நிறைய விதங்கள் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சனியிலேயே பாத சனி, பொங்கு சனி, மங்கள சனி, அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சனீஸ்வரனுடைய திவ்ய சுரூபம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய பத்னி நீலாதேவியோட அவர் அமர்ந்திருப்பார் சனீஸ்வர பகவான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அனுகிரகம் பண்ணுற சனியெல்லாம் இருக்கார். ஜென்ரலாகவே சனியை நம்ம எல்லாருமே ப்ராப்ளமேட்டிக் மூட்லேயே பார்க்குறோம். ஒரு ஹாப்பியான மூட்லாம் நிறையா இருக்குது. வண்டலூர் பக்கம் குபேரன் கோயில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒவ்வொரு சுவாமியும் அவங்கவுங்க பத்னியோடு இருப்பாங்க. சனி பகவானும் பத்னியோடு இருப்பார். அங்கே அது மங்களச்சனியாக அவர் எழுந்தருளுகிறார். இந்த மங்களச்சனியை நீங்கள் வழிபடணும். இந்த 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது ராவணேஸ்வரன் என்ன செய்தானா, தனக்கு லாபங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கிரகங்களையும் 11ஆம் வீட்டில் எழுந்தருளச் செய்தானாம், எல்லா கிரகங்களையும். அப்போ சனி பகவான் எல்லா ராவணேஸ்வரன் எல்லா கிரகங்களையும் எழுந்தருளச் செய்யும் பொழுது என்னாகுன்னா, அந்த குழந்தைக்கு மரணம் என்பதே இல்லை. ஏன்னா உபஜயஸ்தானத்திலே எந்த கிரகம் சென்று விட்டாலும் அவர்களுக்கு எந்த தோல்வியும் இல்லை. அதனால் எல்லா கிரகங்களையும் 11ஆம் வீட்டில் எழுந்தருள வைக்கிறான் ராவணேஸ்வரன். அப்போ இப்படி இருந்துட்டால் எப்படி நமக்கு அந்த ஒரு புத்திரனுக்கு ஜனனம் என்பது இருந்தால் மரணம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாரும் சனி பகவான்கிட்ட வேண்டுறாங்க, நீங்கள் தர்ம தேவதையாச்சு ஏதாவது செய்யுங்கன்னு. அப்போ சனீஸ்வரன் என்ன செய்கிறார், தன்னுடைய பிரதிமையை, தன்னுடைய நிழலை உருவாக்கி மாந்தின்னு ஒரு உருவத்தை உருவாக்குறாருலாம் கேள்வி. ஸோ அப்போ அந்த சனி 11ஆம் வீட்டில் இருந்துட்டாருன்னா தோஷமே கிடையாது. ராவணேஸ்வரனுக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்குது. சனி 11ஆம் வீட்டில் இருந்தால் எந்த தோஷமும் கிடையாது. ஆக 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி வெற்றிகளை தருகிறார். 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 1ஆம் இடமாகப்பட்ட லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த லக்னத்திலே உடம்புல ஒரு புது தெம்பும் சக்தியும் ஏற்படுகிறது. 11இல் இருக்கக்கூடிய சனி 11, 12 ஒன்றை பார்க்கும் பொழுது 1ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடமாக மாறுகிறது. தன்னால் எதுவும் முடியும், எதையும் சாதிக்க முடியும் எண்ணங்களை இந்த சனி பகவான் உருவாக்குகிறார். உலகத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எதையாவது பண்ணி முடிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அது எவ்வளோ உறுதியாக நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நடந்துடும். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கணும், அவ்வளோதான். இப்போ இது முடித்த உடனே இவர் சீக்கிரம் முடிச்சிடணும், இந்த வேலையை எவ்வளோ வேகமாக முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது வேகமாக நடந்துடும். நீங்கள் வேகமாக நடக்க வைக்கிறீங்களா இல்லையாங்கிறது எதை பொறுத்து அமைகிறது என்றால், நீங்கள் நினைக்கிறடைய தீவிரத்தை பொறுத்து அமையுது. நீங்கள் தீவிரமாக அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை என்றால் அது ஸ்லோ டவுன் ஆகுது. நீங்கள் தீவிரமாக திங்க் பண்ண வைக்கணும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான்
தன்னுடைய 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்திங்கிறது கிடைக்குது. குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி. இந்த புத்திர பிராப்தி கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன், ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், எனக்கு குழந்தை மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்றால் உங்களுக்கு நிச்சயம் வந்து உங்களுக்கு பிள்ளை பிறப்பதற்கான வழிகள் என்பது தன்னால் உருவாகும். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் வீடு என்பது கடவுள் ஸ்தானம். 5ஆம் வீடு என்பது உங்களுடைய வரங்கள். இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கும் பொழுது புண்ணிய வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதி அற்புதமான விஷயம். 5ஆம் வீடு என்பது பந்தயங்கள். பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். இதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பந்தயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், நான் இல்லை சார், நான் கூட சீட்டாடலாம்னு நினைக்கிறேன், அந்த பந்தயம்லாம் கிடையாதுங்க. ஒருத்தர் வச்சுக்கிட்ட பந்தயம், நான் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன், உன்னை இதை பண்ணி காட்டுறேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு அனுக்கிரகங்களை செய்கிறார். புத்திர பிராப்தியை உண்டு பண்ணி தருகிறார். சனி வந்து ஒரு குழந்தை பிறப்பிற்கான வழிகளை செய்கிறார். தெய்வ சாபங்கள் எல்லாம் சரி பண்ணி விடுகிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பொன்னான அதிர்ஷ்டங்களை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வண்டலூர் பக்கம் இருக்க குபேரனுடைய கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா மாஸ், ஸ்ரீமடம்னா தெரியாத ஆளே கிடையாது. ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.